ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது வெட்னஸ்டே மார்னிங். இது போன வெட்னஸ்டே அன்றைக்கி எடுத்த வீடியோ. அன்னையிலேருந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ண டைமே கிடைக்கல. கொஞ்சம் பிஸியாக போயிட்டே இருந்ததுனால வீடியோ எடிட் பண்ண முடியல. இன்றைக்கி தான் கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு. போன செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் வெளியே போயிட்டு வரும்போது எறா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது, வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுதான் புதன்கிழமை அன்னைக்கு செஞ்சுருந்தேன். எறா பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் எறா பிரியாணியே பண்ணுறியே, இன்றைக்கி எறா குழம்பு வையின்னு சொல்லியிருந்தார். என் பசங்க இல்லை, எங்களுக்கு எறா பிரியாணி தான் வேணும்னாங்க. சரி, பசங்க வரைக்கும் எறா பிரியாணி பண்ணிவிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் அந்த பிரியாணியே சாப்பிட்டோம். மதியம் லஞ்சுக்கு எறா குழம்பும், பாயில் பண்ண எக்கு, ஒயிட் ரைஸ், ரசம். அன்றைக்கி லஞ்ச் மெனு அதுதான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பசங்க வரைக்கும் முட்டை தோசை ஊற்றி கொடுத்துருந்தேன். ஜூஸ் சாத்துக்குடி ஜூஸ் தான் போட்டிருந்தேன். ஒரு 2-3 நாளாக சீக்கிரமாக எந்திரிக்கிறதே கிடையாது. ஏன்னா ஒரு 7 மணி வரைக்கும் பனி ரொம்ப பெய்யுதான். இந்த கிளைமேட்டுக்கு நல்லா தூக்கம் வருது. 6:30 போல் தான் எந்திரிக்கிறதா இருக்குது. எந்திரிச்சப்பறம் அவசரமாக சமைக்கிறதுக்கே கரெக்டாக இருக்குது. அதனால் காலையில் பூஜையும் பண்ணுறதில்ல. என்னமோ ரெக்கை கட்டி பறக்கிற மாதிரி இருக்குது. இந்த லஞ்ச் பேக் பண்ணுற டைமுக்கு இந்த 2 கையெல்லாம் பத்தாது. இன்னும் ஒரு 4 கை இருந்தால் கூட கடன் வாங்கிக்கலாம் போல இருக்குது. அந்த அளவுக்கு பிஸியாக போயிட்டுருக்கு. 8 மணிக்கு மேலே நல்ல வெயில் காயுது. அதனால் ஒரு மாதிரி கோல்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த கிளைமேட்டில் வேலையே செய்யவே தோண மாட்டேங்குது. உங்களுக்கும் அதே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் மெனுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.